குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய வைகாசி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராகு 3ஆம் இடத்துல தாராளமாக இருக்கலாம், தப்பில்லை, நல்ல பிளேஸ்மெண்ட் ராகுக்கு. ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் உங்களுடைய 2-3க்கு அதிபதியான சனி பகவான் போய் அமர்ந்திருக்காரு. என்னதான் அவர் 2-3க்கு அதிபதியாகி 4 போய் அமர்ந்தாலும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ராசியை பார்ப்பார். இது அர்த்தராஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. இதுக்கு உடலும் மனதும் ஓரளவு ஒரு சுகமில்லாத ஒரு சூழ்நிலையை தான் சொல்லுது. மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, அப்பப்போ சின்னதாக ஏதோ ஒரு தொந்தரவுகள் போயிட்டே இருக்கிறது. காய்ச்சல், தலைவலி, சில இருக்கிற ஆல்ரெடி நோய் இருந்துன்னா அதில் முன்ன பின்ன ஆகிறது, மறுபடியும் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாகிறது, மறுபடியும் அதை கண்ட்ரோலாக வச்சுக்கணும்னு சொல்லி நிறையா முயற்சிகள் எடுக்கிறது. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. சனியினுடைய பலன் அப்படி தான் கொடுத்துட்ருப்பார். உறவுகள் எல்லாம் எப்படி இருக்காங்க, உறவுகளுடைய தன்மை என்ன, உறவுகள் நம்மளுக்கு சாதகமாக இருக்காங்களா பாதகமாக இருக்காங்களா, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, இதெல்லாமே சனியினுடைய பலனாகவே இருக்குது. ராசிக்கு 5ஆம் இடத்துல உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்துல பலம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு. 5ஆம் இடத்துல இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவருக்கு ராசிக்கு 11ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு. இப்போ 5-11 தொடர்பு ஒரு நல்ல தொடர்புன்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ 5ஆம் இடம் பலமாயிடுச்சு, பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாயிடுச்சு. இது வரைக்கும் நீங்கள் செய்த பல வித நன்மைகளை இந்த காலகட்டம் பலனாக நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லுது. ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு, புதாதித்ய யோகம் ராசிக்கு 6ஆம் இடத்துல ஏற்படுது. ராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் இணைவு பெற்றிருக்கிறாங்க. இந்த குரு சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது மகாலட்சுமி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கிரகச்சேர்க்கை. அது இணைவு பெற்றது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியை 2 கிரகங்களுமே பார்க்குறது கூடுதல் நன்மை தான். அது கூடவே இன்னொரு விஷயம் என்னென்னா, 6ஆம் வீடான ரிஷபத்தில் புதன், அதாவது சுக்கிரனுடைய வீடான ரிஷபத்தில் புதனும் புதனுடைய வீடான மிதுனத்தில் சுக்கிரனும் இருக்கிறதுனால இங்கே புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தையும் ஏற்படுத்துது. இது என்ன பண்ணுதுன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி யோகத்தை இன்னும் பலப்படுத்துது. 6ஆம் இடமும் 7ஆம் இடமும் பலமாகி அந்த யோகத்தையே பலப்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கார். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, வைகாசி மாதம் 1ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து உச்சம் பெற்ற நிலையிலிருந்து ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 6ஆம் இடத்துல சூரியன் இந்த மாதம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. வைகாசி மாதம் 15ஆம் தேதி 29/5/2026 அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 7ஆம் இடத்துல அந்த புதன் பகவான் பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அங்கே ஆட்சி பலம், புதனுக்கு பலம் பெற்ற ஒரு ராசி அப்படின்னா அது மிதுனமும் கன்னியும் தான். மிதுனம் அப்படிங்கிறது புதனுடைய சொந்த வீடு. சொந்த வீட்டுக்கு புதன் பயிற்சி ஆகும்போது நல்ல பலம் அடைகிறார். புதன் பலம் அடைகிறதும் மட்டும் இல்லாமல் சுக்கிரனையும் குருவையும் பலம் பெற செய்கிறார். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். வைகாசி மாதம் 18ஆம் தேதி ரொம்ப அவளோட எதிர்பார்த்த ஒரு அற்புதமான பயிற்சி. ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு மறைவு குரு பயிற்சி ஆகுது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரு 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும் உங்களுடைய ராசிநாதன் குருவாகி அவர் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ அர்த்தராஷ்டம சனியினுடைய பாதிப்பை 90% குரு குறைச்சிருவார். 90% குறைச்சிருவார். சனியை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ குரு பயிற்சி என்னென்ன பலன்களை தனுசு ராசிக்கு தரப்போகுது அப்படிங்கிறத தனி வீடியோவாக கொடுக்கலான் இருக்கேன். இந்த வாரத்திலேயே அது பதிவு பண்ணப்படும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அதை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. குரு பயிற்சியை நம்ம என்னென்னவெல்லாம் எப்படியெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
வைகாசி மாதம் 25ஆம் தேதி கடைசியாக சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிரனும் அஷ்டமத்தில் மறையுது, ஆனால் ஆல்ரெடி அங்கே குரு இருக்கிறார். எகைன் அஷ்டமஸ்தானத்தில் மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிற யோகம் ஏற்படுது. ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சியும். அதனால் என்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறது தான் 1 by 1 பார்க்க போகிறோம். முதல்ல சூரியன். இப்போ நம்ம என்னென்ன கிரகங்களை சொல்கிறோமோ அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கணும், அல்லது அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்திலேயாவது ஏதாவது கிரகம் தசாபுத்தி அந்தரம் நடத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எக்ஸாக்டாக பொருந்தி வரும். அப்படி இல்லாத பட்சத்துலையும் பொருந்தி வரும், ஆனால் வாழ்வியல் மாற்றங்களில் பெரிய லெவலில் அது இம்பேக்ட் பண்ணாது, பெரிய லெவலில் நன்மையோ அல்லது தீமையோ செய்யாது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இப்போது முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி, பாக்கியாதிபதி. பாக்கியாதிபதி போய் ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது நல்லதா சார் அப்படின்னு கேட்டால், பாக்கியாதிபதி மறைவு பெறுவது அப்படிங்கிறது அந்தளவுக்கு ஒரு சௌகரியமான ஒரு சூழ்நிலை இல்லைன்னு தான் சொல்லுவேன். ரைட். இருந்தாலும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பல நன்மைகளை அள்ளித்தர காத்திருக்கிறார். என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதில் கடன் வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, ஏதோ ஒரு வகையில் லோன் வேணும். கவர்மெண்ட் ரிலேட்டடான பேங்க்ஸில் ட்ரை பண்ணும்போது அது லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அதிகப்படுத்துது அப்படிங்கிறத சொல்லுது. ரைட். ரெண்டாவது, தந்தைக்கும் மகனுக்கும் தந்தைக்கும் மகளுக்கும் உண்டான உறவு நிலையில் சற்று விரிசல் ஏற்படும். பெரிய மனிதர்கள் எல்லாமே நம்மளுக்கு எகென்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், மேலதிகாரம் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிற மாதிரி இருக்கும். அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதே போல் இந்த காலகட்டம் குழந்தை பேருக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, குரு பார்வை இருக்குது, குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருந்தாலும் குழந்தை பேருக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, IVF போகிறோம், இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக செலவு பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா இந்த மாதம் அதை ட்ரை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது சற்று குறைவாக இருக்குது. 9ஆம் அதிபதி தான் தெய்வ அனுகூலத்தை சொல்லக்கூடிய அதிபதி. அவர் போய் 6ல் மறைகிறார் அப்படிங்கும்போது தெய்வ அனுகூலம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரசித்தியாக இல்லை, கொஞ்சம் டவுனாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய முயற்சிகளை மாற்றிக்கிறது நல்லது. முக்கியமாக குழந்தை பேருக்கு அது எகென்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட். ஓகே. இப்போ 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் என்னென்னவெல்லாம் செய்கிறார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நல்ல விஷயம், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் என்னென்னவெல்லாம் தவறு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நம்மளாம் யோசித்து அந்த தவறுகளை திருத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை சூரியன் நம்மளுக்கு கொடுத்துருவார். அதே போல் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வல்லமையை அந்த சூரியன் பக்காவாக கொடுத்துருவார். எதிரிகளே இல்லாத சூழ்நிலையை உங்களுக்காக நீங்களே உருவாக்கி கொள்ள முடியும். அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்திறன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 9ஆம் அதிபதி 6ல் போய் உட்காந்து சூரியனாக இருக்கும் பட்சத்தில் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், எதிரிகளை ஜெயிக்க முடியும். அட்லீஸ்ட் இவங்க தான் நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்குறாங்க, இவங்க தான் நம்மளுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையாவது நம்மளுக்கு தெரியப்படுத்தும். இப்போ எதிரிகள் யாரும் தெரிஞ்சிச்சுன்னா அவங்ககிட்ட கவனமாக இருக்கலாம் இல்லையா? இதனால் வரைக்கும் எதிரி இவங்க தான் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ டைரெக்டாகவே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அப்போ எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறதையும் தேடுவோம். ரெண்டாவது, எதிரிகிட்ட இருந்து ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம உறுதிப்படுத்திக்குவோம். இப்போ எதிர்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்கு மிக முக்கியமான காரணமாக இந்த மாதம் அமையும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரைட். இப்போ 6ஆம் இடத்துல போய் சூரியன் மறந்துட்டார் சார், இப்போ கவர்மெண்ட் ரிலேட்டடாக எந்த வேலையும் செய்ய வேண்டாமா, அது நம்மளுக்கு எகென்ஸ்டாக மாறிடுமா, சண்டை சச்சரவுகளை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கும் பட்சத்தில் அரசாங்கம், அரசியல் தொடர்பான விஷயங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். அது உங்களுக்கு பாதகமாக போகாது. ஒரு கவர்மெண்ட்டில் அஃபீஷியலோ இல்லை போலீஸோ இல்லை ஆர்மியோ இல்லை அரசியல்வாதிகளோ உங்களுக்கு எகென்ஸ்டாக வேலை செய்வாங்க அப்படிங்கிறத மட்டும் மனசுலேருந்து தூக்கிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவராக இருப்பாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தீங்க. ஏன்னா 6ஆம் இடத்து சூரியன் சும்மா எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட மாட்டார். எந்த அளவுக்கு எஃபர்ட் இருக்கோ அந்த அளவுக்கு பலனையும் நேர்த்தியாக கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு தன்மை தான் 6ஆம் இடத்து சூரியனுக்கு உண்டு. அதே போல் உங்களுடைய பொருளை மற்றவர்கள் அபகரிச்சிட்டாலும் இல்லை உங்களுடைய உயில் சொத்து மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்குற மாதிரி இருந்தாலும்
உங்களுடைய பொருளை மற்றவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை உங்களால் தட்டி கேட்க முடியல, உங்களுடைய இடத்த இன்னொருத்தர் அபகரிச்சிட்டாரு, அதை தட்டி கேட்க முடியல, அந்த மாதிரி எந்த சம்பவங்கள் இருந்தாலும் அதை சரி செய்து உங்களுடைய பொருளை நீங்கள் உபயோகப்படுத்துவதாக மாற்றிக்கொள்வீர்கள். உங்களுடைய சொத்தை நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி, உங்களுடைய வாகனத்தை நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி, வீடு வண்டி வாகனம் சொத்து சம்மந்தமான விஷயங்கள் உங்களோட அசட் எல்லாமே மற்றவங்க யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சாமர்த்தியமாக அதை மீண்டும் உங்களுக்கு சேரும்படியாக சில வேலைகளை செய்திருவீங்க. அது சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த காலகட்டம் அதை தெளிவாக செய்யலாம். அது உங்களுக்கு சாமர்த்தியமான ஒரு செயல்பாடாக இருக்கும். கண்டிப்பாக அதில் ஜெயிச்சிருவீங்க, அதில் மாற்றம் இல்லை. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது இன்னும் சிறப்பான விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் நீங்கள் யார்கிட்டையெல்லாம் பழகுனீங்களோ, நண்பர்கள்னு ஒரு கேட்டகரி இருக்கும் இல்லையா, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடத்துல, இல்லை ஏதோ ஒரு 2 மாதம் 3 மாதம் கூட பழகிருப்பீங்க, அப்படி ஒரு நட்பு இருக்கலாம், ட்ரெயினில் போகக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த நிலையில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் அத்துணை நண்பர்களும் சரியான நேரத்தில் சரியான சூழலில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அவங்களுடைய உதவி உங்களுக்கு உண்டாகும். ஸோ இதுவும் ஒரு பெட்டரான விஷயந்தான். அதே போல் மனசுக்குள்ளே ஒரு சின்ன உறுத்தல் என்னென்னா, 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது நோய் தொந்தரவுகள் ஆகுமா வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அங்கேயும் உண்டு. ஏன்னா சம்மர் டைமு உடல் சூடு சம்மந்தமாக நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உடல் சூடு சம்மந்தமான நோய்கள் அப்படின்னா காய்ச்சல் தலைவலி வரலாம், சில பேர்த்துக்கு அம்மை கூட போடலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. கண் சம்மந்தமான பாதிப்பு, கண்ணில் சூடு தாங்காமல் கண்ணில் புறதல்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் உடல் சூடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்த்து அதை சரி பண்ணிக்கோங்க. அதே போல் தலைவலி காமனாக ரொம்ப அதிகமாக இருக்கும் தனுசு ராசிக்கு இந்த காலகட்டம், பயங்கரமான ஹெட்டேக் இருக்கும். ஓகே, அடுத்ததாக இருதயம் சார்ந்த பயம், மூச்சு விடுறதுக்கு சிரமமோ, இருதயம் சார்ந்த பயமோ, மார்பு சம்மந்தமான மார்பு வலி ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த காலகட்டம் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி உங்களுக்கு அந்த நுரையீரல் சம்மந்தமாக மூச்சு விடுறதுல பிரச்சனைகள் இருந்தாலோ, அல்லது ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருந்தாலோ ரொம்ப கான்சியஸாக ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்து உங்களுடைய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது சூரிய நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் ஏதாவது கிரகண தசாபுத்தி நடத்திட்டு இருந்தாலும் அந்த பாதிப்பு சற்று அதிகமாகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ வெளியில் எங்கேயாச்சும் போகிறீங்க வர்றீங்க பிடிக்கிறீங்க அப்படின்னா, ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கீங்க, ஒரு நுரையீரல் சொந்தமான பல்மனரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா, வீசிங் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அதுக்குண்டான மெடிசன்ஸை எப்போவுமே கையிலே வச்சுக்கணும். மறந்துகிருந்து வச்சுட்டு போயிடக்கூடாது. கொஞ்சம் டேஞ்சரான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறது. மெடிசன்ஸ் ரொம்ப முக்கியம் ரைட் இந்த காலகட்டத்தில். ஓகே, அதே போல் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகளை சண்டை போட்டு ஜெயிக்கலாம், எதுவுமே பேசாமல் ஜெயிக்கலாம், சுமூகமாக போய் கூட இருந்தே தட்டி கொடுத்து ஜெயிக்கலாம், அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள ட்ராப் பண்ணி அதன் மூலமாகவும் ஜெயிக்கலாம் இல்லையா. அந்த சித்து வேலைகள்லாம் செய்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கூட நம்ம இந்த காலகட்டம் பயன்படுத்துவோம். எப்படியாவது எதிரிகளை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சித்து வேலைகளெல்லாம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் சங்கடங்களும் ஒரு முடிவுக்கு வரும். ஒரு முடிவுக்கு வருவதற்கு உண்டான மிக முக்கியமான வேலையை இந்த மாதம் செய்வீர்கள். இந்த மாதமே எல்லாமே முடிஞ்சிடும், எல்லாமே ரெடி ஆகிடுங்க சார், 50 கோடி ரூபாய் எனக்கு கடன் இருக்குது சார், இந்த மாதமே எல்லாம் ரெடி ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. ஆனால் அது சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஏதோ ஒரு ஜோதிடரை பார்ப்பீங்க இந்த காலகட்டம், இதை பண்ணிங்கன்னா உங்களோட கடனெல்லாம் அடைஞ்சிரும், உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தான் தீர்வு அப்படின்னு சொல்லி ஒரு தெய்வ வழிபாடையோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதை முழு மனசோடு செய்யுங்க. கண்டிப்பாக அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இதுதான் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. 6ஆம் இடத்து சூரியன் பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை தருவார். சரி, ஓகே சார், நான் ஒரு வேலையில் இருக்கேன் சார், வேலையில் அடுத்த போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும், பதவி உயர்வு சம்பள உயர்வு கண்டிப்பாக உண்டு. அரசியலில் இருக்கேன் சார், அதில் எதாவது எனக்கு சீட்டு கிடைக்கிறோ, அதை ஏதாவது அடுத்த லெவலுக்கு நான் மூவ் ஆன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும், அதுக்கும் சாத்தியம் உண்டு. சகோதரர்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். அவர்கள் சகோதரர்கள் பேரில் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகமெல்லாம் சேர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. திருமணமாகாத இளைய சகோதரம் இருந்ததுன்னா அவங்களுக்கு திருமண யோகங்களும் ஏற்படும். அதுவும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் இருக்குது. என்னென்னா, இங்கே 6ஆம் இடத்து சூரியனும் 9ஆம் அதிபதியே 6ல் இருக்கும்போது இங்கே ஒரு சின்ன ஒரு நெருடல் என்னென்னா, எதிரிகளை ஜெயிச்சிருவோம், போராடி ஜெயிச்சிருவோம், நல்ல வழியில் கொண்டு வந்துடுவோம், எதிரிகள் இல்லாத சூழ்நிலை உருவாக்குவோம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்.
இந்த 9ஆம் அதிபதியாகி அவர் 6ல் இருக்கிறதுனால ஒரு எதிரி போனால் இன்னொரு எதிரி வந்துடுவான். எதிரிகள் அடுத்தடுத்த உருவாகிட்டே இருப்பாங்க. அதுவும் பாருங்கள், எதிர்ப்புகள் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு நபர் தான் உங்களுக்கு எதிரியாகவே வருவாங்க. அல்ற சில்லறையெல்லாம் வராது, எதிரிகளாக வராது. நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க அவங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கான வில்லன் அப்படின்னே சொல்லிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். அதையும் ஜெயிச்சிருவோம் நம்ம. அடுத்தடுத்து வெற்றி தான் உங்கள் மைண்டில் இருக்கும். ஜெயிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும் அந்த காலகட்டம். ஓகே. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, தாய்மாமன் உறவு அப்படின்னு இருக்கு இல்லையா? தாய்மாமன் உறவு உங்களுக்கு இந்த காலகட்டம் செட் ஆகாது. அவங்ககிட்ட கொஞ்சம் தள்ளியே இருங்க. அவர்களால் தான் எதிர்ப்புகளும் பகையும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து சேரும். தாய்மாமன் உறவுகிட்ட வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லுது. கண்ணு சம்மந்தமான பாதிப்பு சற்று வந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னும் ஒரு 20 வருஷத்துக்குள்ளே இருக்கிறீங்க, இல்லை ஒரு 35 வயசுக்கு மேலே இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கண்ணு ரிலேட்டடான தொந்தரவுகள் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வயது முதிர்ந்த நபர்கள் வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு ஆயுள் தொந்தரவுகள்லாம் இருக்குது, ஆயுள் பயமாக இருக்குது, அவங்க இருப்பாங்களா போவாங்களா அப்படின்ற பயமெல்லாம் இருக்குது. ஒருவேளை நம்மளுக்கே கூட இருக்கலாம். அப்போது ஆயுள் சம்பந்தமான சந்தேகங்களும் பயமும் இந்த மாதம் தீர்ந்துவிடும். ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர் பார்ப்பீங்க, ஒரு நல்ல டாக்டர் பார்ப்பீங்க. சார் உங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இன்னும் 20 வருஷம் ஒன்றும் கவலை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லுவார். அஸ்ட்ராலஜர் சார் உங்களுக்கு 80 வயசில் தான் கண்டமே வருது, அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களை யாரும் அசைச்சிக்க முடியாது அப்படின்ற நம்பிக்கையான வார்த்தைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுடைய அந்த ஆயுள் சம்மந்தமான பயம் தெளியுது, ஆரோக்கியம் மேம்படுது அப்படின்னு சொல்லணும். ரைட்? சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் 9ஆம் அதிபதியே 6ல் இருப்பதால் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குது, நல்ல வழியில் நம்மளை எடுத்துகிட்டு போகுது. ரைட்? குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தந்தைக்கு மருத்துவ செலவுகள் சற்று அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். தந்தை வழி உறவுகளில் ஏதாவது கர்மகாரியங்கள் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத மட்டும் இங்கே குறிப்பாக சொல்லுது. சரியா? அது சூரியனோட தசாபுத்தி அந்தரம், சூரிய நட்சத்திர கிரகண தசாபுத்தி அந்தரம் நடத்தினா கண்டிப்பாக அதில் நம்ம போய் கலந்துக்கிறதுக்கெல்லாம் ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். எந்த மாற்றமும் இல்லை. ரைட்? இப்போ சூரியன் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஸ்டேபிளாக நல்ல பலனை தான் தர்றாரு. அடுத்ததாக புதன் பகவான் என்ன செய்கிறாரு? ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. 7ஆம் இடத்துல புதன் நாங்கள் பலமாக தான் இருக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. ரெண்டாவது என்னென்னா, உங்களுடைய துணையின் மூலமாக, உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைக்காது. கூட இருக்கிற நண்பர்களெல்லாம் உதவி செய்வாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணை சரியான நேரத்தில் சரியான உதவிகளை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுவாங்க அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் அவங்களால கிடைக்கக்கூடிய நல்ல யோகங்களும் நல்ல பொருளாதார அமைப்புகளும் ஏதாவது ஒரு விஷயம் உதவிகள் கூட நம்மளுக்கு தாமதமாக தான் கிடைக்கும். ஆனால் கிடைக்காமல் போகாது, தாமதமாக கிடைக்கும். சரி, ஓகே. 7ஆம் இடத்துல புதன் இருக்குது. தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். தாயார் கொஞ்சம் வெடுக்குன்னு இருக்கும். ஓகே, நம்ம எதுனாலும் பார்த்துக்கிடலாம், பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனதைரியம் தாயாருக்கு வரும். மன ரீதியாக ரொம்ப தெளிவாக இருப்பாங்க தாயார், ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட்? அதே போல் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு நல்ல பேச்சாற்றலை தந்து விடுவார். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் சமாதானத்தின் பேரில் சரியாகும். பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு ஒரு விட்டு கொடுத்து போகிறதுக்கு உண்டான ஒரு பெண் பண்ணி போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ஆல்ரெடி வாழ்க்கை துணை உங்களை தேடி வந்திருக்காங்க, உங்களை நம்பி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது. இப்போ நம்மளும் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்போம். நான் இருக்கேன், பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை உங்களுடைய துணைக்கு நீங்கள் தருவதாக இருக்கிறது. பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி 2 பேர்த்துக்குள்ள அந்த ஊழலும் அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த பாசமும் அந்த அக்கறையும் இந்த காலகட்டம் கணவன் மனைவி இடையே பாசம் ஊழலெல்லாம் தாண்டி அக்கறை, கணவன் மனைவி மீது அக்கறையும் மனைவி கணவன் மீது அக்கறையும் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். மாத இறுதியில் அதை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, சரி. திருமணம் பொண்ணு பார்த்துட்ருக்கோம் சாமி, அது நல்ல வரனா அமையுமா, எனக்கு தகுந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் 7ஆம் அதிபதி 7ல் பலமாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் கூடவே சுக்கிரனும் குருவும் இணைவு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு உங்களை விட பொருளாதார ரீதியான விஷயங்களில் சற்று வசதி அதிகமான இடத்தில் தான் உங்களுக்கு வரன் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
உங்களுடைய வசதி குறைவாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் டவுனாக இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் உங்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய வரன் உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தோடு தான் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லுது. ஸோ ஒரு நல்ல விஷயம். திருமணமாகாத தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண வாய்ப்புகள் தேடி வருவதை சொல்கிறது. மாத இறுதியில் அதை நீங்கள் உணர்வீர்கள். அதுக்கான முயற்சிகள் எடுத்தால் மட்டும் போதுமானது. கண்டிப்பாக திருமணம் செட் ஆயிடும் அப்படிங்கிறத சொல்லுது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதனுடைய தசாபுத்தி அந்தரங்களை, புதனுடைய நட்சத்திரங்கள் ஏதாவது கிரகங்கள் தசாபுத்தி அந்தரம் நடத்திட்டு இருக்கணும். இல்லைன்னா 2-7 தொடர்பு விட்டு தசாபுத்தி நடக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஓகே, அப்படி ஒரு விஷயம் ஓகே ஆயிடுச்சு, ஒரு வரன் அமைஞ்சாச்சு அப்படின்னா ரொம்ப நாள் இழுத்துட்டு போக மாட்டீங்க. 7ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் குருவெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப நாள் அது இழுத்துட்டு போக மாட்டீங்க. சிம்பிளாக ஒரு மாதத்துக்குள்ளே எல்லா ஏற்பாடையும் பண்ணி கடை திருமணத்தை நடத்துறதுக்கு என்ன வழியோ அதை தான் பார்ப்பீங்க. நடத்துறதுக்கு என்னமோ அதுதான் வழியாக, அதுக்குண்டான வழியை தான் பார்ப்பீங்க. உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. திருமணம் ஆனவங்களுக்கு சரி, திருமணம் ஆகக்கூடிய ஒரு தம்பதியராக இருக்கீங்க, இப்போ தான் பேசியிருக்கோம், உங்களை விட ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு துணை தான் கிடைக்கும். ஆல்ரெடி திருமணமாக 20 வருஷம் எவ்வளோ வருஷம் ஆனாலும் உங்களை விட அவங்க புத்திசாலியாக இந்த காலகட்டம் தெரிவாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, அதே போல் நல்ல ஒரு மனம் படைத்த ஒரு நபர், நல்ல மனம், ஒரு பக்குவமான ஒரு மனநிலைமை இருக்கும். எதையுமே அசைஞ்சு கொடுத்து போகக்கூடிய வாழ்க்கை துணையாக இருக்கும். அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் அவர்கள் மனத்தில் இருக்கக்கூடிய பகையை வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார்கள். ஒரு வார்த்தையில் கூட காட்ட மாட்டாங்க. நேரம் வரும்போது அந்த பகையை சரியாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலைமை இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள். மனதிற்குள் அத்தனை அழுத்தங்கள் இருந்தாலும் வெளியில் சிரித்து கொண்டே இருக்கக்கூடிய மனநிலைமை இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையை இப்போது நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லுது. இது என்னென்னா, இந்த அமைப்புகள்லாம் இருக்குது. 7ஆம் இடத்துல அந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை என்ன பண்ணுது அப்படின்னா, எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் வாங்க வச்சிருது. ஆனால் வாழ்க்கை துணை கிட்ட மட்டும் இந்த மாதம் நல்ல பேர் எடுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ அதை பார்த்துக்கிடுங்க. அதே போல் வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம். 11ஆம் அதிபதி ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாழ்க்கைக்கு துணைக்கு தெரியாமல் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அது கணவன் மனைவிக்குள்ளே மீண்டும் ஒரு சங்கடத்தையோ அல்லது ஒரு சந்தேகத்தையோ எழுப்பக்கூடிய விஷயமாக மாறிவிடும் அப்படிங்கிறத சொல்லுது. மனசு ஒரு கடையில் இருக்காது. அதை பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், 4-5 பிளான் ஓடிட்டே இருக்கும். ஸோ இப்போ காலையில் ஒரு பிளான் ஓடிட்டு இருக்கும், மதியம் ஒன்று ஓடிட்டு இருக்கும், ஈவினிங் ஒன்று ஓடும். 3மே நம்ம செய்ய மாட்டோம். அப்போ இங்கே எண்ணங்கள் அதிகரிக்குது, செயல் குறையுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு பிளானு, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன வழிங்கிறத ஓடுங்க. அது இல்லைன்னா அடுத்ததை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலைமைக்கு வந்தால், உங்களுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா, அந்த மனநிலைமைக்கு வந்துட்டிங்கன்னா, இந்த மாதம் தனுசு ராசியை ஜெயிக்க யாராலும் முடியாது அப்படிங்கிறது சொல்லுது. உங்களோட வயசு ஒரு டீனேஜாக இருக்குது, ஒரு 17-18 ஒரு 25-26 வயசுக்குள்ளே இருக்குது, 30 வயசுக்குள்ளே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் பெண்கள் மூலமாக, நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்கள் மூலமாக பொருளாதார ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ வேலை கிடைக்காமல் இருக்குன்னா வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பிலையோ உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஒரு உதவி ஒரு பெண்ணின் மூலமாக உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, வீடு வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். ஒரு ஸ்மூத்தான ஒரு சூழலில் தான் இருக்குது. புதனுடைய நகர்வு ஃபேவராக இருக்குது. என்னதான் ஒரு பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் பலமானாலும் ஒரு ஃபேவரான ஒரு சூழ்நிலையில் தான் புதன் இருக்கார். ஒன்றும் நெகட்டிவாக சொல்லலை. அடுத்து சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் இப்போ 8ஆம் இடத்துக்கு பயிற்சி. 8ஆம் இடத்துல சுக்கிரன் நல்லது செய்வாரா சார்? அவரே ஆல்ரெடி 6 8ல் மறையிறார். அப்படிங்கும்போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்புகள் இருந்தாலும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சில விஷயங்களில் ஒரு கான்ட்ரவர்சி ஏற்படுத்துவார். என்னென்னா, கணவன் மனைவியிடையே சின்னதாக கருத்து, அதான் மறைக்காமல் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த வார்த்தையை சொன்னேன். கருத்து வேறுபாடுகள் வரும், ஆனால் பாதிப்பு இல்லை, பிரிஞ்செல்லாம் போக மாட்டீங்க, அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இதனால் சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். வாழ்க்கை துணையின் மூலமாக பொருளாதார உதவிகள் தாமதமாக கிடைப்பதை சொல்கிறது. இல்லை 25ஆம் தேதிக்கு மேலே முதலாளாக அவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் இருக்குது. நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்ணின் மீது அதிக விருப்பம் ஏற்படும். ஆணாக இருக்கும் பட்சத்தில் அது பிரச்சனையாக மாறாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்குங்க. சரியா? நம்ம பெண் அப்படின்னா நம்ம குழந்தைக்கு மேலே வரலாம், நம்ம மனைவி மேலே வரலாம், தப்பில்லை. ஆனால் அடுத்தவனுடைய மனைவி மேலே வர்றது அப்படிங்கிறது அது பேர் ஆபத்து இல்லையா? அதை இல்லாமல் பார்த்துக்குங்க. அந்த எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லுது. வேடிக்கை விளையாட்டில் ஆர்வம் இருக்கும், அதுக்காக நிறைய செலவு செய்யணும்னு தோணும்.
இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாச்சு, ஜாலியாக எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வரலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மனநிலைமையெல்லாம் மனசுக்குள்ளே வரும். அதை மூட்டை கட்டி வச்சுருங்க. தேவையில்லாத செலவுகளை செய்ய வேண்டாம். ஓகே, என்னென்னா நம்ம தேவையில்லாமல் அது இதுன்னு பண்ணும்போது இவனுக்கு எப்படிடா காசு வருது பிடிக்குது அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளோட நடத்தை சந்தேகப்படுவாங்க. ஸோ அதில் கான்சியஸாக இருங்க. ரைட்? இப்போது நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவும் இருக்குது இல்லையா? நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, சிம்பிளாக வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர ஜீவசமாதி இடத்துக்கு போயிட்டு வாங்க. 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நம்மும் பண்ணலாம், முடிஞ்சால் பிறந்த கிழமை அன்றைக்கி பிறந்த நட்சத்திரத்தை நீக்கமாவது போயிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான மாதமாக அமையும். வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.